சண்டே மார்னிங் இயர்லியராக எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே கொன்றை பூ அழகாக பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கொத்து கொத்தாக இருந்துச்சு. இது சித்திரை மாதம் பூக்கும். இந்த யுகாதி நோம்பிக்கு சித்திரை கனிக்கெல்லாம் சாமி முன்னாடி வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. நிக்கிதா குட்டி அருணாவு குட்டியும் க்யூட்டாக ரெடியாகி வந்துட்டாங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடன் பார்த்துட்ருக்கீங்களா? வாங்க. இன்றைக்கி நாங்கள் பீலமேடில் இருக்கிற ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். தராங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கிராஃப்ட் குளோபல் ஹோம் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஷாப்புங்க. நம்ம பூஜை ரூமுக்கு தேவையான அத்தனை பொருளும் இங்கே ஒவ்வொன்றும் யூனிக்காக அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள். புதுசாக ஹோம் வந்து கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா பூஜை ரூமுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வந்து வாங்க. அட்டகாசமாக இருக்கும். கோயிலுக்கு ஃபைனலாக வந்தாச்சுங்க. இங்கே கோயில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். சாமிக்கு உத்தரவு கேட்டு சாமி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோயில் கட்டலை. சும்மா வந்து கருவறை மட்டும்தான் இருக்கும். மேலே கோபுரம்லாம் இருக்காதுங்க. அப்புறம் அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பிராஸ் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன குட்டி சாமிலேருந்து பெரிய சாமி வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஷாப்புக்குள்ளே போய் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி போக முடியல, அதனால் வெளியே இருந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். வந்தால் என் கண்ணு ஃபுல்லாக அந்த ஷாப் மேலேயே தான் இருக்குங்க. அவ்வளோ அழகழகாக வந்து பொருட்கள் இருக்கும். பூஜை ரூமுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அங்கே இருக்கும். சாமிக்கு கரெக்டாக நாங்கள் வரும்போது தீபாராதனை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இந்த கோயில் ஐயர் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து சாமிக்கு பூஜை முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன், என்னென்ன வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து நல்லா பேசுவார். கேட்கவே வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். சாமி பாருங்கள், இன்றைக்கி ஊதாப்பூ கலரில் ஃபுல்லாக தலையில் தலைப்பாக, அப்புறம் அதுக்கு மேட்சாக ஜுவல்லு, அதுக்கு ட்ரெஸ் கோடிங் ஃபுல்லாகவே இந்த ஊதாப்பூ கலரில் தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தட்டு வடை மாலை வந்து சாத்தியிருந்தாங்க சாமிக்கு. சாமியின் சிறப்பை சொல்கிற விதமாக வந்து இந்த போர்டில் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. வரம் தரும் வலதுகரம், எதிரிகளை அளிக்க இடதுகரத்தின் கதாயுதம், சகல வியாதிகள் நீங்க மேற்கு நோக்கிய முகம், யமபயம் நீங்க தெற்கு நோக்கிய பாதம், நவகிரக தோஷம் நீங்க வடக்கு நோக்கிய வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமியோட இதுக்கும் ஒரு பலன் வந்து போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இது ரீட் பண்ணியிருப்பீங்க. வராமல் தூரத்தில் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நான் இதை ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்.